ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கம் போல் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஒரு நான்வெஜ் லவர்ன்றனால இன்றைக்குமே நம்ம ஒரு நான்வெஜ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷை வச்சு எப்படி சூப்பரான ஒரு சம்பல் எவ்வளோ சட்டுன்னு ரெடி பண்ணுறது இப்போ ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் தேவைப்படுது. இதில் நான் ஒரு 2 சங்கரா மீன் எடுத்திருக்கேன், ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணால் இதை பண்ணலாம். முள் கம்மியாக இருக்க ஃபிஷ்ஷில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும், இந்த மீன் வேகிற அளவுக்கு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது மீன் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நேம் வருதோ அது உங்களோட விஷயம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நம்ம இதை லோ ஃப்ளேமில் நீங்கள் இதை குக் பண்ணுங்கள். இது நல்லா ஃபுல்லாக அது மீன் அந்த ஃபுல்லாகவே வேகணும் அந்த வாட்டரில். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகா நீங்கள் நிறைய சேர்த்துக்கிருந்தாலும் உங்களுக்கு இது காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பம். நான் ஓரளவு மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம தனியாக இப்போ வறுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம மிளகா வறுத்த அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை அதில் நல்லா ஆயில் சூடானதும் போட்டு பொரிச்சிக்கோங்க. பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் 2 தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்போ மீனெல்லாம் முள் இல்லாமல் உதுத்து வச்சுருக்கோம். நல்லா முள் இல்லாமல் உதுத்துக்கோங்க. ரொம்ப முள் இருக்க ஃபிஷ்னால் உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்ச மிளகாவே கூட கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக தான் காஷ்மீரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மீன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த மீனையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கவுச்சி ஸ்மெல் கூட வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கி லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், நம்மளோட மீன் சம்பல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. பாய் பாய்.